செய்யும் தொழிலை தெய்வமாக எண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் ஸ்டீல் ரூஃபிங் இன்ஃபோ. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் ஷெட்டை எத்தனை முறை வேணாலும் பிரித்து போடலாம். ஷீட்டில் ஒரு ஹோல்ஸ் கூட இருக்காது. அதுக்கான வழிமுறையை தான் இதில் நான் சொல்லியிருக்கேன். நம்ம பொதுவாக ஷெட்டு போடும்போது எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைஸ் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வந்து மேலே தான் நம்ம ஸ்க்ரூ பண்ணுவோம். அதை தான் வந்து இப்போ மேலே ஸ்க்ரூ பண்ணாமல் அதில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அதில் இப்போ நம்ம ஷீட் போடும்போது பர்லினெல்லாம் அலைன்மெண்ட் பார்த்து பர்லினை செட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஷீட்டை வந்து அதில் போடுவோம். ஷீட்டை கம்பெனியில் ஆர்டர் பண்ணும்போது நம்ம ஷெட்டுக்கு ஏற்ற அளவுக்கு பர்லின் என்ன சைஸுன்னு பார்த்து தேவையான அளவு நீங்கள் பிளெயின் ஷீட்டையும் சேர்த்து ஆர்டர் பண்ணிடணும். அந்த பிளெயின் ஷீட் பார்த்திங்கன்னா பர்லின் என்ன சைஸ் போடுறீங்களோ 1க்கு 1 இல்லை 2 இன்ச் பர்லின், அதுபோல் நீங்கள் பைப்பை என்ன பைப் வந்து பர்லினுக்கு யூஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற போல் பிளைன் ஷீட் வாங்கிட்டு அந்த பிளைன் ஷீட்டை மடித்து எடுத்துக்கணும். அதாவது ஃபோல்டு பண்ணிக்கணும். நீங்கள் ஃபோல்டு பண்ண அந்த ஷீட்டை வந்து ஸ்பாட் வெல்டிங், இந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஸ்பாட் வெல்டிங்னா என்னன்ட்டு. ஸ்பாட் வெல்டிங் வச்சு நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கணும். இப்போது ஸ்பாட் வெல்டிங் பண்ணும்போது நமக்கு இப்போ புதுசாக வாங்கின ஷீட்டில் இந்த ஸ்பாட் வெல்டிங் சேர்த்து பெயிண்ட் அங்கங்கே ஸ்பாட் வெல்டிங் இருக்கிற இடத்துல மட்டும் பெயிண்ட் போயிட்டுருக்கும். அந்த பெயிண்ட்லாம் டச்சப் ஒர்க் பார்த்துட்டு நீங்கள் ஷீட்டை சைட்டுக்கு கொண்டு வந்துட்டு இந்த ஷீட்டை போடலாம். ஷீட்டை ரெடி பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஷீட்டை வந்து டேமேஜ் இல்லாமல் கொண்டு வரணும். ஏன்னா நார்மலாக வர ஷீட் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று எல்லாமே ஃபிட் ஆகிட்டு கரெக்டாக வரும். ஆனால் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வந்து ஸ்பாட் வெல்ட் பண்ணும்போது ஷீட் எல்லாமே உங்கள் பர்லின் பைப் என்ன ஒரு திக்னஸோ அந்த திக்னஸ் அளவுக்கு மேலே ஒரு ஷீட்டை வந்து தூக்கிட்டு தான் இருக்கும். எப்படியுமே வந்து ஷீட்டை கொண்டு வரும்போது நீங்கள் பெரிய வண்டியில் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. அந்த வண்டியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஷீட் எல்லாத்தையும் ரொம்ப சேஃபாக கொண்டு வர மாதிரி பார்த்துங்க. ஷீட்டில் டேமேஜ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஸ்பாட் வெல்ட் பண்ணதும் இல்லை ஷீட்டும் பார்த்திங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு அந்த புது ஷெட்டு போடுற ஃபீல் இல்லாமல் அந்த ஷெட்டில் டேமேஜ் ஆன இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் நம்ம என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலும். அதனால் ஷீட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். இப்போது டிரான்ஸ்போர்ட் பண்ண ஷீட்டை வந்து நீங்கள் சைட்டில் இறக்கி வைக்கும்போது ஷீட்டை வந்து எப்பயும் போலலாம் வந்து இறக்கி வைக்க முடியாது. ஷீட்டை இறக்கி வைக்கிற இடம் கொஞ்சம் சமமான இடமா பார்த்து வைக்கணும். ஷீட்டு ஒன்றோட ஒன்று மேலே தூக்கிட்டு இருக்கிறதுனால காற்றடிச்சா பறக்குன்ற மாதிரி அதில் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஷீட்டை வந்து மேலே பறக்காத அளவுக்கு கரெக்டாக வந்து ஷீட்டை ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். அதுக்கு மேலே வைக்கிற வெயிட் வந்து ரொம்ப அதிக வெயிட் இல்லாமல் ஆவரேஜாக இருக்க வெயிட்டு இல்லைனா ஒரு ரோப் போட்டு நீங்கள் கட்டிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஷீட்டை சைட்டுக்கு கொண்டு வந்தோடனே உடனே வந்து நீங்கள் மேலே வந்து ஷீட் போடுற வேலையை ஆரம்பிச்சிடணும். ஷீட் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஷீட் டேமேஜ் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக வந்துடும். வேலையில் ட்ரெஸ்ஸோட மாடல் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் தேவைக்கேற்ற மாதிரியும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் ட்ரெஸ்ஸில் அப்புறம் பில்டிங்கில் கோஸ் இருக்கிற இடம் இல்லைனா வந்து சின்ன சின்ன ரூமாக தடுக்கிற இடம், இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்லின் பைப்பை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருப்போம். அதுபோல் இடத்துல சின்ன சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி ஸ்லாட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதுபோல் எடுக்கும்போது நீங்கள் நார்மல் சிசர்லேயே கட் பண்ணலாம். ஏன்னா நம்ம சீட் என்ன திக்னஸில் போடுறோமோ அதே தான் இந்த பீஸ்லேயும் போட போகிறோம். இது நீங்கள் சிசரில் கட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போடுற மாதிரியே நீங்கள் இதை போட்டுக்கலாம். இப்போ இது போல் பண்ணுறதுனால நமக்கு பெனிஃபிட்ஸ் என்னென்னா, லீக் இருக்காது. ஸ்க்ரூ வந்து மேலேருந்து வர பர்லினில் வந்து ஸ்க்ரூ ஆகிறதுனால பர்லின் பைப்பு உள்ள தண்ணி இறங்குறது வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம அது மாதிரி இருக்கிற எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஒர்க்கை நான் ஃபைனல் பண்ணிவிட்டு இந்த மினியேச்சர்லேயும் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மினியேச்சராக பண்ணதுக்கு சின்னதாக வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு நான் வந்து ஒரு சின்னதாக ஒரே ஒரு ஷீட்டை வச்சு இந்த செட்டிங்கே வீட்டில் வந்து வெல்டிங் மிஷினில் வெல்டு பண்ணிவிட்டு இதை நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவுடைய தொடர்ச்சி சாப்டர் 2ன்னு சொல்லி அடுத்த வீடியோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணதை நான் இப்போது நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்திட்டேன். எனக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.